வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு நடித்துள்ள பிரம்மாண்ட படமான ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின படம் ஜனநாயகன். இதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு நடிச்ச கடைசி படம் இதுதான். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கலுக்கு ஜனவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. ஆனா சென்சார் பிரச்சனைகளால படம் தள்ளி போனது மட்டுமில்லாம 6 மாசமாகியும் இன்னும் தியேட்டருக்கு வரல. இப்போ ரசிகர்களோட நீண்ட காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி படம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. ரிலீஸ் தேதி பத்தின லேட்டஸ்ட் தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. படத்தோட தயாரிப்பாளர்களான KVN புரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் ரிலீஸ் தேதி பத்தி இன்னும் அதிகாரப்பூர்வமா எதையும் அறிவிக்கல. ஆனா படம் சீக்கிரம் தியேட்டருக்கு வரும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில படம் ஜூலை 24 ரிலீஸ் ஆகும்னு சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் பரவலா பரவுச்சு. ரசிகர்கள் மட்டுமில்லாம வெளிநாட்டு விநியோகஸ்தர் கூட இந்த தேதியை உறுதி செஞ்சதால இது கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வ நியூஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஆனா இப்போ வர்ற லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி படம் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகலாம்னு சொல்றாங்க. எதிர்பார்த்ததை விட ஒரு நாள் முன்னதாக, அதாவது ஜூலை 23 படம் தியேட்டர்களுக்கு வரப்போகுதுன்னு லேட்டஸ்ட் தகவல்கள் சொல்லுது. பல சினிமா வர்த்தக ஆய்வாளர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் ஜூலை 23 ரிலீஸை சோஷியல் மீடியாவில் உறுதிப்படுத்திட்டு வராங்க. ஆனா இது பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும்னு ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜூலை 24 ரிலீஸ்னு பிளான் பண்ணி சில வெளிநாட்டு மார்க்கெட்டுகள்ல படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சென்சார் பிரச்சனையால தள்ளி போலி இப்போ விஜய் முதலமைச்சரான பிறகு ரிலீஸ் ஆகிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த படத்துல விஜயோட சேர்ந்து மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. வினோத் இயக்கியிருக்க இப்படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இப்படம் தான் விஜயின் கடைசி படம் என்பதால் இது வசூலில் எந்த அளவு சாதனை படைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.